பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த அருமையான வேலையில கத்தர் கொடுத்த இந்த அருமையான நேரத்துக்கு நம்ம நன்றி செலுத்தலாம். நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஒரு வித்தியாசமாக நம்ம இன்னைக்கு வந்து இருக்கிறோம் அப்படின்னா அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒன்று கூடி இருக்க காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவரோட சத்திய வசனத்தை கேட்டு அதன் பிரகாரம் நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கிறதுக்காக நம்ம ஆண்டவருக்கு அழைச்சி வந்திருக்காரு. இந்த இடத்துல நினைச்சு பாருங்க. இதே நேரத்துல உலகத்தின் பக்கத்துல பார்த்தோம்னா, உலகத்தின் பல விஷயங்கள், ஒரு கூட்டம் கூடுது, இல்ல ஒரு ஒரு ஆன்லைன்ல சேர்றாங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் காரணங்கள் இருக்கு. இன்னைக்கு பல இடங்கள்ல பல விதமான கூட்டங்கள் சேர்றாங்க, நிறைய விஷயங்கள் பண்றாங்க, ஸ்ட்ரைக் பண்றாங்க, அது பண்றாங்க, சினிமா தேட்டர்ல கூட்டம் செய்யறது, ஏகப்பட்ட விஷயங்கள் மக்கள் செய்யறாங்க. ஆனா அது எல்லாம் உலக பிரகாரமான விஷயங்களா இருந்தாலும், இன்னைக்கு கத்தர் ரொம்ப சின்ன கூட்டமா இன்னைக்கு நம்மள அவருடைய வசனத்தை கேட்கறதுக்கு அழைச்சிருக்கிறது ஒரு பெரிய விஷயம். அது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அதுதான் உண்மையா சத்தியமாக இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை கூப்பிட்டுருக்காரு அப்படின்ற ஒரு சந்தோஷமான விஷயத்தை இன்னைக்கு கொடுத்துருக்காரு. எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. இன்னைக்கு இந்த வசனத்தை ஆண்டவர் பேசுறத நம்ம எல்லாரும் நம்ம கேட்க நம்ம ரெடியா இருக்கலாம். இன்னைக்கு என்ன மறைச்சு ஆண்டவர் பேச போற ஒவ்வொரு வசனங்களையும் நம்ம கேட்டுக்கலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னைக்கு யாராவது வந்து பிரதர் சிஸ்டர் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு, உங்களோட பிரேயர் லைஃப் எப்படி இருக்கு அப்படின்னு யாராவது கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒருவேளை நம்ம உண்மையாவே நம்ம கத்தருக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஆராதனை பண்ணி நம்ம கடவுளுக்குள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் வசனத்தை கேட்டு அது கீழ்ப்படிஞ்சு நம்ம நடந்து வந்திருந்தோம் அப்படின்னா, நம்மளுடைய நம்ம தைரியமா சொல்லலாம், என்னோட வாழ்க்கை பிரதர் நல்லா இருக்கு, கத்தருக்குள்ள என்னோட ப்ரேயர் லைஃப் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா ஒருவேளை நம்மளோட ப்ரேயர் லைஃப் அந்த அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை வந்து ஒரு நல்ல உற்சாகமா இல்லாம கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கு அப்படின்னா, நமக்கு அது காரணம் என்னவா இருக்கும்னு யோசித்து பாருங்க. அதுக்கு ஒரு காரணம் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஓகே இல்லை பிரதர், எனக்கு வேலை ரொம்ப இதாக இருக்குது, எனக்கு வீட்டில் ஒரு சில பிரச்சனைகள், எனக்கு அங்கே பிரச்சனை, இது ப்ராப்ளம், இந்த மாதிரி சில இருக்கனால எனக்கு கரெக்டாக ஜோம் பண்ண முடியல, கரெக்டாக பைபிள் வாசிக்க முடியல, ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டு தானே? ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட காட்ட போகிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, அருமையாக சொல்கிறாரு. இன்னைக்கு நமக்கு தடைப்பட்டு கிடக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இருக்க நடுவுல என்னென்ன தடைகள் இருக்கோ அந்த தடைகள்லாம் உடை தெரிகிற மாதிரி இன்னைக்கு ஆண்டவர் வார்த்தைகளை கொடுக்குறாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி ஒரு சங்கிலி மாதிரி நம்மளை இழுத்து நம்மளை வந்து ஒவ்வொரு போராட்டத்தின் மத்தியில ஆண்டவருக்குள்ள நம்ம போய் இருக்க விடாதபடிக்கு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை தடுக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, வெட்டி எரிஞ்சு அறுத்து போட்டு வா, உன் தடைகள் எல்லாம் மீறி என்னை தேடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் காட்டுற இன்னைக்கு ஒரு விஷயமா தான் அந்த வசனத்தின் மூலம் பார்க்க போறோம். ஸோ நம்ம சங்கிலிகளை அறுத்து ஒவ்வொரு தடைகளையும் மீறி கிறிஸ்துவ நம்ம எப்படி தேர்ந்தெடுத்து அவர் பின்னாடி போகணும் அப்படின்ற வசனத்தின் விஷயங்களாக நீங்க வசனத்துல கொடுக்க போறாரு ஆண்டவர். அந்த வசனத்தை வாசிப்போம். இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் வசனம் தெரிஞ்சு நம்ம கிறிஸ்துவர்களா இருக்கிறோம், ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு உண்மையாவே பேப்டிசம் இயேசு கிறிஸ்து நாமத்துல பேப்டிசம் எடுத்து இன்னைக்கு நம்ம எல்லாம் அறிந்து நம்ம ஓடினாலும் நிறைய நேரங்கள்ல சிக்கொண்டு சங்கிலிகளால கட்டப்பட்டு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம கரெக்டா போக முடியாத அளவுக்கு நம்ம கிடக்கிறோம். அது காரணம் என்னென்ன தடைகள் இருக்கு, அந்த தடைகளை எப்படி உடைக்கிறது ஆண்டவர் அருமையா வசனத்தின் மூலமா அழகா சொல்லி கொடுத்து சிம்பிளா நம்ம கூட்டு போறாரு. இன்னைக்கு அந்த வசனத்தை என்னன்றது பார்க்கலாம். முதலாவதாக மார்க் 9:43 வசனத்தை வாசிப்போம். மார்க் 9:43. உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ 2 கையுடையவனாய் அவியாத அக்கினி உள்ள நரகத்திலே போவதை பார்க்கிலும் ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அப்ப இன்னைக்கு நம்ம எந்த இந்த வசனத்துல ஒரு கோர் இது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எப்படி ஜீவனுள்ள அந்த விஷயத்துக்குள்ள அதை பிரவேசிக்கிறது எப்படி அப்படின்றது ஆண்டவர் வசனத்தின் மூலமா காமிக்கிறார். அப்ப இன்னைக்கு அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணுக்கு முன்பாக ஏகப்பட்ட தடைகள் நமக்குள்ள இருக்கு. நம்ம போராடி முடிக்க வேண்டிய காலத்துல வரைக்கும் நம்ம செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னா நம்ம செஞ்சாகணும். கத்தருக்கு முன்பாக கத்தர பலத்தை கொடுப்பார். ஆனா அதே நேரத்துல நமக்கு தடையா இருக்கிற எந்த காரியங்களா இருந்தாலும் அதை விட்டு விலகி அதை வெட்டி எரிஞ்சிட்டு நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்காக ஓடணும்ன்றதுதான் அதோட அல்டிமேட் கோர் வசனத்தோட மீனிங் அங்க இருக்கு பார்க்கிறோம். அப்போ அது எந்த விஷயமாவும் இருக்கலாம், கர்த்தருக்கு முன்பாக எது தடையா வந்தாலும் அதை விட்டு விலகணும்ன்றதுதான் இந்த கோர் வசனத்தோட இன்னைக்கு ஆண்டவர் காமிக்கிறார். அப்ப இந்த முதலாவதாக இப்ப நமக்கு நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். இப்ப நம்ம வசனத்தை கேட்கும் போது பிரதர் சிஸ்டர்ஸ் தயவுசெய்து ஒவ்வொருத்தவங்க நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. என்னோட ஜெப வாழ்க்கைக்கு என்ன தடையா இருக்கு, எனக்கும் ஏசப்பாக்கும் நடுவுல எது தடையா நிக்குது, ஏன் என்னால முழுமையாக பைபிள் ஒழுங்கா உள்ள வாசிக்க முடியல, ஏன் என்னால ஒழுங்கா ப்ரேயர் பண்ண முடியல, ஏன் நான் விசுவாசத்துல இல்ல, ஏன் நான் அடுத்தவங்களுக்கு ஆர்டர் பண்ணி சொல்ல முடியல, ஏன் நான் ஆவியின் கனியை வளர்த்துக்க முடியல, ஆவியின் கனியை காட்ட முடியல, நான் ஏன் இப்படி நான் மாட்டி நிக்கிறேன், எனக்கே இவ்வளவு போராட்டம், எனக்கே இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு நீங்க அறிந்து அதை தெரிந்து கொள்ள முதல் ரெடியா இருந்துக்கோங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.
முதலாவதாக உங்களுக்கும் கத்தருக்கும் நடுவுல என்ன தடை நிக்குது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறது முக்கியமான விஷயமா இருக்கு. அப்பதான் நீங்க அதுல இருந்து விலகி வந்து கத்தரோட நீங்க வாழ முடியும்ன்றத வசனத்தின் மூலம் பார்க்க போறோம். எப்படின்றத பார்க்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். ஆமென். அப்ப நம்மளுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மளை சுத்தி நம்ம இருந்தாலும் நம்மளுக்கு இவ்வளவு திரளான சாட்சிகள் ஒவ்வொருத்தவங்களும் நம்ம ஆதாமியவர் காலத்துல இருந்து ஆரம்பிச்சு ஆபிரகாம் மோசே வரைக்கும் எல்லாம் நமக்கு சொல்லி அடுத்து அது மட்டும் இல்லாம புதிய ஏற்பாடுல வர ஒவ்வொருத்தவங்களும் பவுல்ல இருந்து எல்லாரையும் நமக்கு காமிச்ச ஆண்டர் ஒவ்வொரு சாட்சிகளா நம்மளுக்கு காமிச்சிருக்காரு வசனத்துல. அத்தனையும் நம்ம தெரிஞ்சிருக்கோம். நம்ம வாழ்க்கையில ஏகப்பட்ட விஷயங்களை ஆண்டவர் நம்ம காட்டி நம்ம சாட்சியா வச்சிருக்காரு. இத்தனை இருந்தாலும் நம்ம சுத்தி இருக்க ஒவ்வொரு பாவத்தையோ நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் பாரத்தையோ நம்ம என்ன பண்ணணும்னா தள்ளி விட்டு விசுவாசத்தோட ஆண்டவர் நமக்கு கொடுத்த விஷயத்தை நம்ம முடிச்சாங்கன்னு சொல்லி அந்த ஓட்டத்துல பொறுமையோட ஓடுறதுக்கு நம்ம கத்துக்கணும். இதுதான் முக்கியமான விஷயம். ஐயோ எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குது, எனக்கு இவ்வளவு ப்ராப்ளம் இருக்குது, இதை நான் இந்த நான் போய் நான் சால்வ் பண்றேன், இந்த பிரச்சனையை இந்த ப்ராப்ளத்தை இவ்வளவு பிரச்சனை இருக்கு, அதை நம்ம சரி பண்ணணும், அதுக்கப்புறம் நான் கிறிஸ்துகிட்ட வரேன் அப்படின்னு சொல்லாதபடிக்கு முதலாவதாக அவர் நம்ம தேட ஆரம்பிப்போம். அப்ப இது எல்லாம் மாறி போக ரெடியா இருக்கும். இப்ப நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சிம்சோன் இருக்கான். சிம்சோன் என்ன பண்றான், டனியல் அந்த பொம்பளையோட என்ன பண்றான், அவளோட கூட இருந்தனால அவ பண்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவன் செவி கொடுத்து கேட்டு தன்னை எப்படி அவன் அழிஞ்சான் அப்படின்றது நமக்கு கதை அழகா தெரியும். நம்ம ஜட்ஜஸ் நம்ம வாசித்தோம்னா நமக்கு அழகா வசனங்கள் அங்க போட்டிருக்கு. இப்ப இன்னைக்கு கவனிச்சோம்னா இன்னைக்கு நமக்கும் அதே ஒரு நிலைமை தான் போயிட்டு இருக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடையா நிற்கிற ஒவ்வொரு காரியம் எந்த பாரமான விஷயமா இருக்கும், எந்த பாவமான விஷயமா இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்ம தள்ளி வச்சுட்டு கிறிஸ்துவ முன்பாக வச்சு அதை ஓடுறதுக்கு நம்ம மனசுல முதல்ல முடிவு எடுத்தே ஆகணும். இப்படி செய்யும் பொழுது நம்மளுக்கு என்ன தெரியுது, ஓகே இந்த பிரச்சனை எனக்கு இருக்கு, இதெல்லாம் தடைகளா இருக்கு, இதெல்லாம் நான் தூக்கி எறியணும், எனக்கு கிறிஸ்து தான் முக்கியம்னு சொல்லி நம்ம ஆரம்பிச்சாதான் அதை ஒழுங்கா ஓடி முடிக்க முடியும்ன்றது வசனத்து மூலம் ஆண்டவர் காட்டுறார். சங்கீதம் 139 23 24 வசனத்தை வாசிப்போம். தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஆமென். ஆமென். அப்ப நிறைய நேரங்கள்ல நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கும்போது ஆண்டவரே ஏன் எனக்கு இப்படி நடக்குது இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இந்த மாதிரி கண்ணீர் கஷ்டம் துக்கம் போராட்டம் சண்டை சமாதானம் இல்ல வியாதி அப்படின்னு நம்ம நிறைய நேரங்கள் நம்ம கேட்டுப்போம். இன்னைக்கா நம்ம ஆண்டவரே நான் இந்த தவறுலாம் பண்ணதான் மன்னிப்பு கேட்டேன், இந்த மாதிரி விஷயத்த நான் மன்னிப்பு கேட்டேன், இப்ப நீங்க ஏன் வருது அப்படின்னு சொல்லும்போது நமக்கு நிறைய நேரங்களுக்கு என்ன காரணம் நமக்கு தெரியாம இருக்கலாம். அப்ப அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு ஏத்தாப்புல ஆண்டவர் வசனத்தை கொடுத்திருக்காரு. நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஆண்டவர்ட்ட ஒப்படைப்போம். ஆண்டவரே என் இருதயத்தை, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாகும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே நடத்தும் சொன்னது போல, தாவீது சொன்னது போல நம்ம இன்னைக்கு நம்ம இருதயத்தை ஆண்டவர்கிட்ட கொடுக்கலாம். ஆண்டவர் காட்டுவார் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஒருவேளை நமக்கு தெரியல, இந்த அவசரமான உலகத்துல கஷ்டமான உலகத்துல ஆண்டவர் என்ன என் தப்பு, ஏன் அந்த பிரச்சனை, ஏன் ஒழுங்கா இருக்கிறனா உனக்கு முன்பாக உங்களுக்கு நீங்களே நிதானிக்க தெரியலையா, கத்தரை செய்ய ரெடியா இருக்கார். நம்ம ஆண்டவருக்கு முன்பாக நம்ம இருதயத்தை கொடுப்போம். கத்தர் நமக்கு எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சா காட்டி மகனே மகளே இந்த மாதிரி விஷயம் இருக்கு நீ மாற்றிக்கொள்னு சொல்லி அவர் அதை மாத்துறதுக்கு பலனை கொடுப்பார் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சரி, இதெல்லாம் எதுக்காக நம்ம பாக்குறோம், இன்னைக்கு நம்ம கத்தருக்கும் நமக்கும் என்ன தடையா நிக்குது அப்படின்றத தெரிஞ்சு கொள்றதுக்காக முதல்ல அந்த வசனத்தை நம்ம வாசிச்சுட்டு இருக்கோம். சரி, நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்துல 23வது வசனத்தை வாசிப்போம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஆமென். அப்ப எல்லா காவலுடன் உன் இருதயத்தை காத்துக்கொண்டது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இன்னைக்கு எல்லா காவலுடன் வீட்டை பாத்துக்கிறாங்க, எல்லா காவலோடும் சீக்ரெட் சர்வீஸ் எல்லாம் வச்சு மனுஷங்களை பார்க்கலாம் பண்றாங்க. இன்னைக்கு அதெல்லாம் விட முக்கியமான விஷயம் இன்னைக்கு இருதயத்தை காத்துக்கொள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் காமிக்கிறார். அப்ப எல்லா காவலுடன் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் இன்று ஜீவ ஊற்று புறப்படும் சொல்லி சொன்னது போல இன்னைக்கு நம்ம இருதயம் தான் ஒரு கண்ட்ரோல் சென்டர் மாதிரி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு அதை எந்த விதமான பாவ விதைகள் அதுல விதைத்திராதபடிக்கு நம்ம பாதுகாத்துக்கணும்.
ஏன்னா சாலமோனை கவனிச்சிங்க அப்படின்னா, அவர் வந்து நல்லவனா இருந்தாலும் அவன் பலவிதமான பெண்களை கல்யாணம் பண்ணி அங்கேயும் இங்கேயும் சொல்லி அவர் ரொம்ப ஒரு இழுத்து கொள்ளப்படப்பட்டாரு. பலவிதமான கடவுள்களுக்கு பூஜைகள் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணதை நம்ம வசனத்தின் மூலம் பார்க்கலாம். பின்னாடி திரும்பி வந்திருக்கலாம். பட் இருந்தாலும் இது எல்லாத்துக்கும் காரணம் அவன் இருதயத்தை அவன் விட்டு கொடுத்துட்டான் அப்படின்றத வசனத்தின் மூலம் பார்க்கணும். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இருதயத்தை கர்த்தருக்கு முன்பாக எப்படி பாதுகாத்துக் கொள்றது? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து நம்ம பார்வையா இருக்கலாம், உலகத்தின் பார்வையா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு விஷயத்த கேட்டிருப்போம், ஒரு விஷயத்த பேசியிருப்போம், ஒரு விஷயத்த சிந்திச்சிருப்போம், நம்மளோட செயலா இருக்கலாம். இது எல்லாமே இருதயத்திலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அங்க நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா மிச்சம் எந்தமான தீங்கான விஷயத்தும் எந்த பாவத்துக்கும் நம்ம இருதயத்தை விடாதபடி நம்ம காத்துக்கொள்ள முடியும். இப்படி பண்ணோம்னா கர்த்தருக்கும் நமக்கும் எந்த தடையும் இல்லாதபடி நம்ம கனெக்ட் ஆகி ஆவிக்குரிய வாழ்க்கையில அருமையாக அவரோடு இணைந்து நம்ம வாழ நம்மளால முடியும்ன்றது ஆண்டவர் வசனத்தின் மூலமா காமிக்கிறார். சரி, மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 24 வசனத்தை வாசிப்போம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆமென். அப்ப நம்ம இங்க எடுக்க வேண்டிய முடிவு என்னன்னா, கர்த்தரா இல்ல உலகமா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தை வாழ்றதுனால உலகத்தின் வாழ்ற விஷயத்தை மட்டும் பார்த்து கொண்டு அதன் மேல் ஆசை வச்சு உலகத்தின் மேல் நம்ம இச்சை அடையாதபடிக்கு நம்ம அதை தூக்கி போட்டு ஆவியின் சிந்தையில கிறிஸ்துவ தான் எனக்கு முக்கியம்னு சொல்லி அவர் சொன்ன வார்த்தையில் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நமக்கு எந்த தடையும் இல்லாத அப்படின்னு நம்ம வாழ முடியும். ஆனா இதுல ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, யூதாஸ் காரியத் அவன் என்ன பண்ணான்? அவன் பணத்தாசை பிடிச்சவனா இருந்தான். பணத்தை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ஆள் மாதிரி பணத்தை கையாடி கொண்டு இருந்தான். அவன் என்ன பண்ணான்? கிறிஸ்துவே கூட இருந்தாலும் அவரை விட முக்கியமா அவனுக்கு பணத்தாசை இருந்ததுனாலதான் அவன் கடைசியா கிறிஸ்துவை காட்டி கொடுத்து அந்த 30 காசுக்காக தன்னையே மாற்றி கொண்டு செத்தான் அப்படின்றத பார்க்கலாம் வசனத்துல. அப்ப பணம் அப்படின்றது கிறிஸ்துவுக்கு முன்பாக கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம அதை எடுத்துட்டு போக முடியாது. அப்ப கிறிஸ்துவுக்கு முன்பாக எந்த விஷயத்தையும் உள்ள நுழைக்காதபடி அந்த பணமா இருந்தாலும் தூக்கி போட்டு, உலகம் எந்த விஷயத்தை கொண்டு வந்தாலும் தூக்கி போட்டு கர்த்தர் தான் முக்கியம்னு சொல்லி மனசுல நம்ம தீர்மானம் பண்ணாதான் நம்மளோட தடைகள் நமக்கு என்ன இருக்குன்ற நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதே நேரங்கள்ல கர்த்தருக்கு முன்பாக நம்மளோட அருமையான அந்த உறவு வளர்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். சரி, அப்ப இவ்வளவு நேரம் வந்து நமக்கு கர்த்தருக்கும் என்ன தடையா இருக்கு, நடுவுல அந்த அன்பான உறவுக்குள்ள ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள தடுக்கக்கூடிய என்ன தடை இருக்குது அப்படின்றத கர்த்தர் காட்டுறதுக்கு ரெடியா இருக்காரு. ஆனா அது என்னென்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, அடுத்தது, ஒருவேளை இப்ப நமக்குள்ள பாவமான காரியங்கள், சில ஹேபிட்ஸ் நமக்குள்ள இருக்கு, பல பழக்க வழக்கங்கள் இருக்கு. அப்ப அந்த விஷயங்களை எப்படி நம்ம கட் பண்ணி எறிகிறது? ஏன்னா அப்படி நீங்க எரிஞ்சாதான் நமக்கும் கர்த்தருக்கும் உள்ள இருக்க அந்த அருமையான ரிலேஷன்ஷிப்பை இன்னும் ஸ்ட்ராங்கா ஆக்கிக்க முடியும். இல்லைன்னா நம்ம பலவிதமான சங்கிலிகளால் நம்ம கட்டு இழுக்கப்பட்டுருவோம் அப்படின்றத வசனத்தின் மூலம் பார்க்க போறோம். சரி, ரோமர் 13ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்தை வாசிப்போம். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். அப்ப தூர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து அப்படின்னா என்னது? எந்த விதத்திலும் நம்ம மாம்சமான உடலை வந்து எந்த வித துஷ்ட இச்சைகளுக்கும் நம்ம கொடுக்காதபடி கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளணும். கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்னோட இருக்கிறார், நான் அந்த பாவத்தை பண்ண மாட்டேன். கர்த்தராக இயேசு கிறிஸ்து என் உள்ளத்துல இருக்கார், நான் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள முடிவு எடுக்க நம்ம ரெடியா இருக்கணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்படி எடுத்தாதான் இந்த பாவமான காரியம் போகும். அவர் எங்கேயோ இருக்கிறாரு, அவர் அப்படியே நான் ஏதாவது பண்ணாலும் ஒரு இதெல்லாம் பண்ணிச்சு விட்டுருவாரு, அவர் திரும்பிக்குவாரு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பாவத்தை பண்ணாதபடிக்கு அவர் எனக்குள்ள இருக்கிறாரு, நான் பண்ற பாவம் அவருக்கு முன்பாக பச்சை பசையா எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படின்றத தெரிஞ்சுக்கொண்டு நம்ம அதை பண்ணாதபடிக்கு அதை வெறுத்து தள்ளுறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். அப்படி இருந்தா இன்னைக்கு நம்மளால எந்த விதமான பாவங்கள் நம்ம சுத்தி இருந்தாலும் அதை கட் பண்ணி எறிய முடியும் சிஸ்டர்ஸ். ஒருவேளை நம்ம அதை செய்ய முடியல அப்படின்னா இன்னைக்கு நமக்கும் நம்மளோட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கும் தடையா நம்ம வச்சிருக்க அந்த பாவம் தான் நடுவில் நிற்கும். உங்களால என்ன நீங்க கதறினாலும் என்ன அழுதாலும் ஆண்டவர்கிட்ட என்ன நீங்க பண்ணாலும் அதை என்ன உபவாசமா இருக்கணும்னு நீங்க நினைச்சா இருந்தாலும் அது எதுவுமே உங்களை ஒன்று சேர்க்க முடியாது. என்னைக்கு நம்மளுடைய பாவத்தை நம்ம விட்டு விலகி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறோமோ அன்னைக்கு நம்மளுடைய ஒவ்வொரு ஜெபமும் ஒவ்வொரு விஷயம் கேட்கப்படும், அதுக்கு பதில் கொடுக்கப்படும் ஆண்டவரால. சரி, இப்படி பார்த்தோம் அப்படின்னா யோசேப்பு கதை நமக்கு தெரியும். அந்த போத்திபார் மனைவி ஒவ்வொரு நாளும் வந்து யோசேப்பிட்ட பேசுற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து எப்படி பண்ணியிருக்கா அப்படின்னா, அவன் பேசும்போது ஒரு நெகோசியேட் பண்ற மாதிரி தான் பேசியிருப்பான். எப்படி இந்த மாதிரி இல்லை வா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்துக்கும். ஆனா அவன் எதுக்கும் யோசிப்பு ஒரு காது கொடுத்து கேட்காதபடி அவர் விட்டு என் தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கான்னு சொல்லி கர்த்தருக்கு பயந்து அவன் விட்டு ஓடுனதை நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம்.
நல்ல ஒரு உதாரணமா. சரி, அடுத்தது கொலேசியர் 3ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். ஆமென். அப்ப கவனிச்சு பாருங்க, இன்னைக்கு நிறைய விதமான பாவங்கள் இருக்கு கர்த்தருக்கு நமக்கும் தடையா வந்து நிக்கிறதுக்கு. அதுல சில விஷயங்களை நம்ம இங்க பாத்துக்கிறோம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்விச்சை, விக்கிரகாராதனை, பொருளாசை ஆகிய இவைகள் எல்லாம் பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அடித்து போடுங்க. இதுக்கு ஆசைப்படுற அந்த மனசு, இதுக்கு ஆசைப்படுற அந்த கண்ணு, இதுக்கு ஆசைப்பட்டு நினைச்சு கொண்டு அதை திங்க் பண்ற அந்த மூளை, இதுக்காக விரைந்து ஓடும் கால், இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் அத்தனையும் கர்த்தருக்கு முன்பாக நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு? விருத்த சேதனம் பண்ண வேண்டியது இருக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவர் இதை மன்னிச்சிருக்குன்னு சொல்லி இதெல்லாம் விட்டு விலகினோம் அப்படின்னா இன்னைக்கு கர்த்தருக்கு முன்பாக நமக்கு எதுவுமே தடையா வந்து நிக்காது. நல்லா கவனிச்சு பாருங்க, நம்ம சகேவியர் இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு? ஆண்டவர் வர்ற வரைக்கும் அவர் ஏகப்பட்ட பாவங்கள் பண்ணிட்டு இருந்த ஒரு மனுஷனா இருந்தாரு. நிறைய பணங்களை வாங்கி டாக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா வந்து ஆண்டவர் பேசும்போது நான் அவங்க வீட்டுக்கு வரேன்னு சொன்ன உடனே அவர் 4 மடங்கா திரும்பி கொடுத்தாரு அப்படின்றத பாக்குறோம். அப்ப அந்த இடத்துல வசனமாக இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட பேசுற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு இந்த வசனம் நமக்காக கொடுக்கப்பட்டது. ஒருவேளை நம்மளுடைய விஷயத்துல நமக்கு ஒரு ஒரு பழக்க வழக்கம் இருக்கு அப்படின்னா அது கர்த்தருக்கு முன்பாக தடையா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செய்து தூக்கி போட்டுருவோம். இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசுறாரு, என்னோட பேசுறாரு, ஒவ்வொருத்தவங்களோடையும் பேசிட்டு கொண்டு இருக்கிறார். தயவு செய்து ஏதோ பிரதர் வந்து ஆன்லைன்ல ஒரு ப்ரேயர் பண்றாரு, மெசேஜ் கொடுக்காரு எடுக்காதபடி இந்த ஒவ்வொரு வார்த்தையும் நமக்காக கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி நம்ம எடுத்தாதான் நம்மளுடைய தடைகளை ஆண்டவர் உடைக்க ரெடியா இருக்கார் சிஸ்டர்ஸ். சரி, அடுத்தது சங்கீதம் 101ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்தை வாசிப்போம். தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன், வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. அப்ப நம்ம என்ன பண்ணணுமா, நம்ம முழுக்க நம்ம இருதயத்தை காத்து கொள்ற மாதிரி விஷயம்தான். தீங்கான காரியத்தை என் கண் முன்னே வைக்க மாட்டேன், வழி விலகுகளின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாதுன்னு சொல்லி வசனம் பார்க்கணும். அப்ப நம்ம காத்து கொள்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு ஒரு பாவமான விஷயத்த நீங்க கண்ணால பார்க்கலாம், பாவமான விஷயத்த கேட்கலாம், பாவமான விஷயத்த பேசலாம், யாராவது பேசுறத பார்க்கலாம், ஒரு சிந்தனைக்குள்ள வரலாம். எதுவா இருந்தாலும் அதை விலக்கி நம்ம காத்து கொள்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. ஏன்னா வசனம் அப்படிதான் சொல்லுது. இப்படி செய்யறது மூலமாக என்ன ஆகுதுன்னா நமக்கும் கர்த்தருக்கும் நடுவுல இருக்க அந்த அருமையான ரிலேஷன் அடைய வர எந்த காரியத்தையும் நம்மளால உடைக்க முடியும். இதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கும் கர்த்தருக்குள்ள இருக்க அருமையான உறவை இன்னும் அதிகமாக ஸ்ட்ராங்கா நம்ம கொண்டு போக முடியும்ன்றதை பார்க்கிறோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சரி, அப்ப இது மட்டும் தானா? இல்ல, அடுத்து என்ன சொல்றாரு பார்ப்போம். கர்த்தர் ஆவிக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒவ்வொரு உறவுகளையும் என்ன பண்ணணுமா, நம்ம விலக்கி வைக்கணுமா. எப்படி? ரிமூவிங் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸ். இன்னைக்கு ஒருவேளை நமக்குள்ள சில உறவுகள் இருக்கலாம். அந்த உறவு என்ன பண்ணணும்னா ரொம்ப மோசமான ஒரு விஷயமா இருக்கும், பாவத்தை செய்யக்கூடிய விஷயமா இருக்கும். பாவத்தை செய்யறவங்க அதை பற்றி பேசுற ஒரு காரியத்தை நம்ம கேட்கக்கூடிய ஒரு நேரமா ஒரு ஒரு காரியமா இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆட்களோட நம்ம இருக்கலாம். இல்லைன்னா விசுவாசமே இல்லாம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் செய்யக்கூடிய ஒரு ஆட்கள் மத்தியில் நம்ம இருக்கலாம். அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்க இருந்து விலகி இருக்கிறது நல்ல விஷயம்ன்றது ஆண்டவர் சொல்றாரு. எப்படின்றத வசனத்தின் மூலமா பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிப்போம். மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். ஆமென். அப்ப மோசம் போகாதிருங்கள். நீங்க இங்கிலீஷ்ல அழகா போட்டிருப்பாங்க, do not be deceived அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க ரொம்ப நல்லவங்க, உங்கள்கிட்ட பழகினால என்ன ஆக போகுது அப்படி சில விஷயங்கள் நம்ம பழகிட்டு இருக்கலாம். இல்லை நம்மளை கெடுக்கிற மாதிரி சில விஷயங்கள் நம்மளை சுத்தி நிறைய காரியங்கள் இருக்கலாம். அது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அதை விட்டு விலகணும். கொஞ்சம் இருந்துக்கலாம், பரவாயில்ல, இப்படித்தானே இருக்கும், இந்த உலகம் இப்படித்தானே இருக்குன்னு சொல்லி பொறுத்து அப்படியே செய்யும்போது நம்மளை அறியாமையே அந்த பாவத்தை தொற்று வர அளவுக்கு, இல்லை அந்த காரியத்தை செய்யறதுக்கோ, அந்த காரியத்தை கேட்கறதுக்கோ, அந்த காரியத்தை பார்க்கறதுக்கோ நம்மள கொண்டு போயிடும். அப்ப இந்த மாதிரி விஷயத்த நுழையாதபடிக்கு நம்ம அது விலகி இருக்கிறது ரொம்பவும் முக்கியமான விஷயமா இருக்குன்றது ஆண்டவர் மூலம் அந்த வசனத்துல காட்டுறாரு ஆண்டவர் நமக்கு. சரி, நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரத்துல 20வது வசனத்தை வாசிப்போம். ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான், மூடருக்கு தோழனோ நாசம் அடைவான். அப்ப நம்மளுக்கு கிளியரா வசனம் கொடுத்து, ஞானிகளோடு சந்திக்கிறவன் ஞானம் அடைவான்.
அப்ப இன்னைக்கு நம்ம அதே மாதிரி கத்தருக்குள்ள இருக்க ஒவ்வொரு வார்த்தைகளும் கீழ்ப்படிஞ்சு அதை தாழ்மையா ஏற்றுக்கொண்டு, அதாவது நடக்கிற ஒவ்வொரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸோட நம்ம பேசி பழகும் பொழுது, வார்த்தையின் நிமித்தம் கத்தருக்குள்ள நம்ம பழகும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த வார்த்தையின் நிமித்தமாக கத்தர் நிமித்தமாக ஒவ்வொரு விஷயம் நல்ல குணங்கள் நமக்குள்ள வரும். நிறைய ஆவியின் கனிகள் நமக்குள்ள ஊற ஆரம்பிக்கும். அந்த காரியங்களை காட்டத்துலையும் கனி கொடுக்க ஆரம்பிப்போம். ஆனா இதே ஒரு பாவத்து நிமித்தமாக சில பேர்ட்ட பழகுறோம், புரணி பேசுற விஷயமா இருக்கலாம், இல்ல எந்த ஒரு காரியங்களா இருந்தாலும், அப்ப அந்த தவறான காரியங்கள் தான் அதுக்குள்ள நம்ம நுழைய வேண்டியதா இருக்கும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்ப இந்த மாதிரி ஒரு தவறான காரியங்கள் நம்ம பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகுது, நமக்குள்ள ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு ஆவி நமக்குள்ள உள்ள இருக்கும். அப்ப இது நம்ம கத்தரோட நெருங்கி பழகிறதுக்கு என்ன ஆகுது, தடையாகுது. அப்ப இந்த மாதிரி தடைகளை நம்ம என்ன பண்ணுன்றது ஆண்டவர் அருமையாக எதெல்லாம் வெட்டி விடணும், எந்த மாதிரி சங்கிலிகள் நம்மளை வந்து தடையா நிக்குது அப்படின்றத எல்லாத்தையும் உடைத்து விடுறதுக்காக ஆண்டவர் ஒவ்வொரு விஷயத்தையும் இன்னைக்கு வசனத்தின் மூலமா காட்டுறார் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். 2 கொரிந்தியர் 6:14 வாசிப்போம். அந்நிய நகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கரெக்ட். பிரைஸ் தி லார்ட். இப்ப இந்த வசனத்தை நம்ம கவனிச்சோம் அப்படின்னா அழகா ஆண்டவர் சொல்றாரு, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்கள். அப்ப இன்னைக்கு நம்ம ரொம்ப கிளியரா இருக்கும். இன்னைக்கு வந்து நல்ல ஏன் நம்ம அடிக்கடி சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளோட நம்ம வாழ்றது நல்ல விஷயமா இருக்கும். இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு பயங்கர கோவப்படுற ஆளோட நீங்க பழக ஆரம்பிச்சீங்கன்னா நம்மளுக்கும் அந்த கேரக்டர் ஒட்டிக்கும் அப்படின்றாங்க. இன்னைக்கு வந்து நிறைய பொய் சொல்றவங்களோட நம்ம பழக ஆரம்பிச்சோம்னா அந்த பொய் சொல்ற அந்த குணம் நமக்குள்ளே வந்துடும் அப்படின்வாங்க. இன்னைக்கு அந்த மாதிரிதான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு கர்த்தருக்கு பயந்து வாழ்ற ஒரு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸோட நம்ம அவங்களோட பேசி அவங்களுக்குள்ள கர்த்தருக்குள்ள ஒரு உறவோட நம்ம இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, நமக்குள்ளேயும் அந்த அருமையான விஷயங்கள் வளரும். ஒரு விசுவாசம் வரும். நம்ம அபிவிசுவாசமா இருக்க மாட்டோம். ஒரு அன்பு வரும். ஒரு ஆவியின் கனி நம்ம காட்ட முடியும் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். ஆனா இப்படி இல்லாதபடி இருந்தாங்க அப்படின்னா அவங்க விலகிறது நல்ல விஷயமா இருக்கு. ஏன்னா ஒளியின் பிள்ளைகள் நம்ம எல்லாரும். அப்போ ஒளியோடு நம்ம சேரணும். இருளுக்குள்ள சேராதபடிக்கு நம்ம விலகி நிற்கணுன்றதுக்கு ஆண்டவர் அருமையா காமிக்கிறார். ஒருவேளை நம்ம ஒளியோட சேர்ந்து நம்ம ஆண்டவருக்கு முன்பாக நம்ம உண்மையா இருக்கும் பொழுது அவருக்குள்ள அந்த அருமையான உறவை வளர்த்துக்க முடியும் அப்படின்றத வசனத்தின் மூலம் பார்க்கிறோம். சரி, சங்கீதம் 1:1 சொல்பா. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். ஆமென். அப்ப துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமல் எந்த துன்மார்க்கான விஷயங்கள் நம்ம கேட்காது. இன்னைக்கு ஒரு பிரச்சனை நடக்கலாம், எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஓகே இந்த ப்ராப்ளம் நடக்குது, நீங்க போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிருங்க, இல்லைன்னா ஒரு கேஸை போடுங்க, இப்படி பண்ணுங்க நிறைய விஷயங்கள் சொல்றதுக்கு உலக பிரகாரமா ஞானத்தை கொண்டு வந்து கொட்டுவாங்க. ஆனா அது நம்மளுடைய வேலை கிடையாது. இன்னைக்கு அப்படி ஒரு பிரச்சனை நடந்தா நம்ம செய்ய வேண்டிய முதல் வேலை ஆண்டவருக்கு முன்பாக போய் முழங்கப்பட்டு, ஆண்டவரே இந்த மாதிரி விஷயம் நடந்துருச்சு, இது நான் என்ன ஆண்டவரே பண்ணுன்னு சொல்லி அவர்கிட்ட ஆலோசனை கேட்கும் பொழுதுதான் அதுதான் கர்த்தரை டிபெண்ட் பண்ணி வாழ்ற ஒரு மனுஷனா நம்ம இருக்க முடியும். அதுதான் அவரோட இருக்க உறவை காட்ட முடியும். ஆனா இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, துன்மார்க்கன்னு சொல்ற ஆலோசனை நம்ம கேட்டோம் அப்படின்னா நம்ம கர்த்தருக்கும் நமக்கும் நிறைய தடைகள், இன்னும் விரிசல் பெருசாகும். அதே மாதிரி பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காரமும் சொன்னது போல இன்னைக்கு அந்த மாதிரி காரியங்களை செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்த்தி அவருடைய வசனங்கள் கேட்டோம் அப்படின்னா அவருக்கும் நமக்கும் எந்த வித தடையும் இல்லாதபடி எல்லா விதமான தடையின் சங்கிலிகளை உடைக்க முடியும்ன்றத ஆண்டவர் வசனத்தை மூலமாக. இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் வசனங்கள், நம்மளால அடிக்கடி கேட்கப்பட்ட வசனங்கள். ஆனா இதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கும் கர்த்தருக்கும் எந்த வித நடுவுல தடையே இல்லாதபடி அவரோட சந்தோஷமாக நம்ம உறவு பெருக்கிக் கொள்ள முடியும்ன்றத இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் காட்டார். சரி, இப்ப இது மட்டும் பண்ணா போதுமா? முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அப்ப என்ன அப்படின்னா, நமக்கு அப்படின்னு சில விஷயங்கள் வச்சிருப்போம், நமக்கு சில தேவைகள், ஒவ்வொரு விஷயம் நம்ம வச்சிருப்போம். இது எந்த விதத்திலையும் ஆண்டவருக்கு முன்பாகவோ இல்ல ஆண்டவருக்கு ஈக்குவலாக கொண்டு வந்து வச்சிடாதபடிக்கு நம்ம பார்த்துக்கணும். எப்படி அப்படின்றத வசனத்தின் மூலம் பார்க்கலாம். ஒருவேளை நம்மளோட வேலையா இருக்கலாம், நம்மளோட படிப்பா இருக்கலாம், இல்ல நம்மளோட வாழ்க்கை விஷயமா இருக்கலாம், அது எல்லாமே கர்த்தருக்கு அப்புறமா தான் இருக்கணும் தவிர கர்த்தருக்கு முன்பாகவோ இல்ல கர்த்தருக்கு ஈக்குவலா இதுக்கு முதல்ல பார்த்துக்கலாம் அப்புறம் கர்த்தர்கிட்ட வரலாம் அப்படின்னு சொல்லாதபடிக்கு கர்த்தரை முதல்ல வைக்கணும் அப்படின்றது தான் இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் காமிக்கிறார். மத்தேயு 19:21 வசனத்தை வாசிப்போம். அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். ஆமென்.
அப்ப கவனிச்சோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஒரு ஒரு மனுஷன் என்ன பண்றான், பணக்கார ஒரு மனுஷனா இருக்கிறான், தனக்கு ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்கு. அவன் வந்து கேட்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது அவன் அப்ப ஆண்டவர் அழகா கண்டுபிடிச்சிடுறாரு. சரி, இவனுக்கு முக்கியம் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாரு. அதான் அவனுக்கு ஏத்தாப்புல சொல்றாரு. இன்னைக்கு அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஒருவேளை உலகத்தின் விஷயமாவோ பணமாவோ இல்ல வேற எந்த காரியங்களாவோ நமக்கு வந்து ஒரு ஒரு ஐடலா நமக்கு முன்பாக இருக்கு அப்படின்னா அதை தயவு செய்து விட்டு விட்டு நம்ம ஆர்டருக்கு பின்பாக வரணுன்றது ஆர்டர் காமிக்கிறார். அது ஒரு பணமா இருந்தா இன்னைக்கு அதை விற்று ஏழையில் தரத்தில் கொடுத்துட்டு வாப்பா, பின்னாடி என்னை வந்து ஃபாலோ பண்ணு அப்படின்னா அந்த மேல இருக்க அந்த ஆசைகள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு இதற்கும் மேல ஒரு பொக்கிஷம் எனக்கு இருக்கு, அவர் பேர் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி அந்த பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்றதுக்காக இந்த உலகத்தை அத்தனை விஷயத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு அவரை ஃபாலோ பண்ணும் பொழுது இன்னைக்கு கத்தர் நமக்கு அந்த விஷயத்தை காட்டுறார். என்ன அப்படின்னா அந்த அருமையான உறவை கத்தருக்கு முன்பாக எந்த தடையும் இல்லாதபடி அவரோடு நம்ம வாழ்றதுக்கு வழி காட்டுறார். ஒருவேளை ஆண்டவர் வேணும் எனக்கு, இருந்தாலும் இந்த விஷயத்தை என்னால விட முடியாது, இதுவும் வேணும் அதுவும் வேணும்னு சொல்லி எழுதுகிட்டு நம்ம வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கும் கத்தருக்கும் நிறைய விரிசல்கள் நடக்கும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். லூக்கா 12ஆம் அதிகாரத்துல 15வது வசனத்தை வாசிப்போம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அப்ப ஒரு பொருளாசை அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இன்னைக்கு மனுஷனுக்கு எல்லாருக்கும் அந்த ஒரு ஆசைகள் இருக்கும். ஆனா அதுக்கு என்ன அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. எந்த விதத்திலையும் அது கத்தருக்கு மேலாக போயிடக்கூடாது. கத்தருக்கு சொன்னபடி அவர் கீழ்ப்படிஞ்ச வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அவருக்கு முக்கியத்துவம் செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்றது அழகா காமிக்கிறார் ஆண்டவர். இந்த உலகத்துக்கு என்ன நமக்கு தேவையோ அதை கத்தர் கண்டிப்பா தருவார். ஆனா எல்லாத்துக்கும் மேல என் கத்தர் தான் முக்கியம்னு சொல்லி நம்ம இருக்கும் பொழுது அப்ப நம்மளோட வாழ்க்கையில எந்த தடைகள் கத்தருக்கு நமக்கு ஒன்று எந்த தடைகள் இல்லாதபடி ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் அப்படின்றத இந்த வசனத்து மூலம் பாக்குறோம். ஸோ அப்படி ஏதாவது பொருளாசை நமக்குள்ள இருந்துச்சுன்னா இன்னைக்கு அதை நம்ம எடுத்து போட ரெடியா இருக்கலாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஏற்கனவே வசனம் வாசித்தது போல, ஆண்டவரே என் இருதயத்தை நீங்க ஆராய்ந்து அறிஞ்சு எனக்கு சொல்லுங்க, எனக்குள்ள ஏதாவது தவறான விஷயங்கள் இருக்குதா அதை நீங்க பார்த்து சொல்லுங்க ஆண்டவர்னு சொன்னது போல இன்னைக்கு அந்த மாதிரி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க நம்ம ரெடியா இருக்கலாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல 34வது வசனத்தை வாசிப்போம். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் அன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். ஆமென். அப்ப நம்ம கவனிச்சோம் அப்படின்னா எவ்வளவு விஷயம் இருந்தாலும் இப்ப நம்ம அந்த ஆதிகால சபையில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கிருந்த ஒவ்வொரு மக்கள் என்ன பண்ணாங்க, இயேசு கிறிஸ்து வந்து திருப்பி உயிர் திறந்து போனதுக்கு அப்புறம் இவர் உண்மையான தேவன், தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவ நமக்காக வந்து நம்மளுடைய பாவத்துக்காக மறித்து இன்னைக்கு உயிர் தெழுந்து போயிருக்காரு. இன்னைக்கு ஆவியானவர் நம்மளோட இருக்கிறாரு. இனி நமக்கு அவர் மட்டும்தான்றத அவங்க உணர்ந்து என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு இருந்த அத்தனை சொத்து வித்து அத்தனை விஷயங்களை வித்து பொதுவா வச்சு வாழக்கூடிய ஒரு விஷயமா வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு எல்லாத்தையும் அவங்க விட்டு கொடுத்து அவங்க வாழ்ந்தாங்க. இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி இல்லை. ஆனா நம்ம எவ்வளவு தூரத்துக்கு நம்மளால முடியும், நம்ம கர்த்தருக்கு முன்பாக நம்ம எவ்வளவு பேருக்கு உதவி செய்ய முடியுமோ அதெல்லாம் நம்ம உதவி செஞ்சு முடிச்சுட்டு நம்ம அவரை முன்பாக நம்ம வச்சு அவர் தான் முதல் இடத்துல வச்சு நம்ம அதை ஃபாலோ பண்ண ரெடியா இருக்கணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இப்படிதான் ஆதிகால சபையில அவங்க பண்ணாங்கன்றது அழகா வசனத்தின் மூலம் பாக்குறோம். இன்னைக்கு அந்த மைண்ட் செட்ல நம்ம இருக்கிறோமா, இல்ல எனக்கு வந்து இன்னும் வந்து எனக்கு ஆண்டவரோட வருகை எவ்வளவு நாள் இருக்கும் எனக்கு தெரியல, நான் இந்த மாதிரி பெரிய பெரிய இது பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம உலக பிரகாரமா நிறைய விஷயங்கள் பண்ணோம் அப்படின்னா நடக்காது. அப்படி சில விஷயங்கள் பண்ணிட்டு நம்ம இருக்கும் பொழுது நம்ம கண்டிப்பாக இன்னும் அதிகமாக நம்மளோட ஆண்டவருக்கு நமக்குள்ள இருக்க அந்த விஷயங்களை விரிசல் வரதான் செய்யும், அந்த தடைகள் வரதான் செய்யும். எப்ப எனக்கு கத்தர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி முன்னாடி நிறுத்துறோமோ இன்னைக்கு அவருக்கு முன்பாக நிப்பாட்டும் பொழுது எல்லா காரியங்களும் நம்ம தூக்கி எறிய போவோம். நம்ம கத்தருக்கு முன்பாக எல்லா விஷயத்தையும் நம்ம ஒழுங்குபடுத்துறதுக்கு ரெடியா கொடுப்பாரு ஆண்டவர். சரி, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஆமென். அப்ப எவ்வளவு அருமையாக பவுல் இங்க பேசுறாரு பாருங்க. கத்தரை அறிகிற அந்த கத்தராக இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவிற்காக எல்லாத்தையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன்னு சொல்றது போல இன்னைக்கு கத்தருக்கு முன்பாக நம்ம சுத்தி இருக்க அத்தனை விஷயமும் நஷ்டமா நம்ம என்னன்னாதான் அவருக்குள்ள நம்ம இன்னும் அதிகமாக ஆழமாக அந்த உறவை வளர்த்துக் கொள்ள முடியும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எப்படி நினைக்கிறது நஷ்டமாக? என்ன பிரதர் எல்லாத்தையும் விட்டுட்டு வர சொல்றீங்களா, எல்லா வேலை இதை எல்லாத்தையும் விட்டு வர சொல்றீங்களா?
தேவையில்லை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எல்லா விஷயத்துக்கு முன்பாக இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் இந்த உலகத்துல கொடுத்திருக்காரு, வேலை கொடுத்திருக்காரா, குடும்பம் கொடுத்திருக்காரா, நம்மளோட கடமையை நம்ம செய்யலாம். ஆனா அதற்கு மிஞ்சி எனக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி நம்ம சில ஆசைகளை வளர்த்துக்கும் பொழுது அது நம்ம கத்தருக்குள்ள இருக்க உறவு தடையா இருக்குது. நம்மளுக்கு இது போதும் சொல்லி, போதும் கத்தரை கொடுத்திருக்காரு, ஆசை வச்சிருக்காருன்னு சொல்லி போதும்ன்ற மனசோட நம்ம இருக்கும் பொழுது நமக்கு கத்தருக்குள்ள அந்த அன்பு இன்னும் பெருகும். கத்தர் பார்த்துக்குள்ளார் சொல்லி அவரோட கையை நம்ம எதிர்பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் நிற்கும் பொழுது அவர் என்னைக்கும் நம்மளுடைய கையை வெறுமையாக்காதபடி நம்ம தேவைகளை சந்திக்கக்கூடிய தகப்பனாதான் இருக்கிறார் இன்னைக்குமே. இன்னைக்கு அவர் நம்ம தேடுறதுக்கு நம்ம முன்னேறி போகலாம். இன்னைக்கு நான் சொல்றேன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இப்ப நீங்க யோசிக்கும் பொழுது ஏன் எனக்கும் என் கத்தருக்கும் இவ்வளவு தடைகள் இருக்கு, என்னோட ஜெபத்துல இவ்வளவு தடைகள் இருக்கு, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இவ்வளவு தடைகள் இருக்கு, போராட்டங்கள் இருக்கு அப்படின்னா இன்னும் நமக்குள்ள பலவிதமான போராட்டங்கள் தடைகள் நிக்கிறதுக்கு காரணம் நம்ம தான். நம்ம அதை கண்டுபிடிக்கணும் என்னென்ன இருக்குன்னு. ஆண்டவர் வசனத்து மூலமா காட்டுறாருங்க. ஓகே, இந்த மாதிரி தடைகள் இருக்கு, இதனாலதான் எனக்கும் கிறிஸ்துவுக்கும் இவ்வளவு விரிசல் இருக்கு, நான் இன்னும் நெருங்கி போக முடியல அப்படின்றது ஆண்டவர் காமிச்சார். சரி, அடுத்ததாக நம்ம கடந்த வாழ்க்கையில நிறைய விஷயங்கள், நம்ம நிறைய தோல்விகளை நம்ம சந்திச்சிருக்கலாம். ஆனா அதன்னு வந்து நம்ம இன்னும் ஐயோ நம்ம இவ்வளவு இப்படி ஆயிடுச்சு, எனக்கு இப்படி வாழ்க்கையில எப்படி போச்சு அப்படி இப்படி நம்ம நினைக்காதபடிக்கு ஆண்டவர் என்ன பண்ற, அதற்கும் அவர் வசனத்தின் மூலமாக நம்மளோட பேச விரும்புகிறார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வசனத்தின் மூலமா பார்க்கலாம். ஏசாயா 43ஆம் அதிகாரத்துல 18-19 வசனத்தை வாசிப்போம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆமென். அப்ப நம்ம கவனிச்சோம் அப்படின்னா ஆண்டவர் நம்மளை வந்து அழகா அவர் ஒரு பிளான் பிரகாரம் நடத்தி கொண்டு போயிட்டு இருக்காரு. நிறைய விஷயங்கள்ல நம்மளோட சொந்த இச்சையினால் நிறைய இழுக்கப்பட்டு நம்ம சிக்கொண்டு நம்ம பாவகத்தின் மத்தியில் நம்ம கடந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு அந்த பழைய விஷயங்களை நம்ம யோசிச்சிருக்க வேணாம். ஒருவேளை நம்ம நிறைய ஒரு பாவத்தின் கிரியில நம்ம இருந்தாலும் இன்னைக்கு எல்லா ஆண்டுக்கு முன்பாக நீங்க மன்னிப்பு கேட்டு விட்டு விடும் பொழுது புது மனுஷனாக இன்னைக்கு மாற்றார் நமக்கு தெரியும். இன்னைக்கு அதை நம்ம யோசிக்காம, பழைய விஷயங்களையும் யோசிக்காம எல்லாத்தையும் விட்டு ஆண்டவர் புதுசா நம்ம கொண்டு வரார் அப்படின்றதுக்கு ஏத்தாப்புல வசனம் கொடுத்திருக்காரு. இன்னைக்கு வந்து ஆண்டவர் உங்களோட ஒவ்வொருத்தவங்களோடையும் நம்மளோட ஃபியூச்சரை அழகா அவர் திருப்பி எழுதுறதுக்கு ரெடியா இருக்கார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு கத்தர் கையில நம்ம முழுமையா நம்ம ஒப்படைக்கும் பொழுது நம்மளோட ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் மாற்றி எழுதுறதுக்கு ரெடியா இருக்கிறார். நல்லா கவனிச்சு பாருங்க, பேதுரு கூட இருந்தார், நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தார். கடைசியில அவர் வந்து ஒரு பயத்து நிமித்தமாக நிறைய விஷயங்களை அவர் மறுதலிக்க வேண்டிய விஷயமா இருந்துச்சு. ஆனா அப்படி விட்டுட்டாரா? நீ என்னை மறுது வச்சுட்ட பேதுரு அப்படின்னு சொல்லி ஏசப்பா விட்டுட்டாரா? கிடையாது. பின்பு அவரை எப்படி யூஸ் பண்ணாரு அப்படின்றத வசனத்தின் மூலமா பாக்குறோம். எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு ஆளா நம்ம பைபிள் அவரை பாக்குறோம் அப்படின்றது நமக்கு தெரியும். இன்னைக்கு உங்களையும் என்னையும் அந்த அளவுக்கு நம்மளை கத்தராக இயேசு கிறிஸ்து நம்மளோட அப்பா அவர் அப்படி அருமையாக யூஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்ம செய்ய வேண்டிய காரியம் நம்மளுடைய ஒவ்வொரு விஷயத்துக்கும் முன்பாக ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நம்ம மனம் திரும்புற ஒரு முக்கியமான காரியமா இருக்கு. இப்படி செய்யும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கும் கத்தருக்கும் தடை அணைக்கிற எந்த காரியம் உடையுது, அந்த சங்கிலிகள் அறுக்கப்படுது அப்படின்னு அந்த வசனத்தின் மூலமா சொல்றாரு. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல 13-14 வசனத்தை வாசிப்போம். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அளித்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆமென். அப்ப ரொம்ப கிளியரா நம்ம எப்படி பாசம் இருந்தாலும் எனக்கு எல்லாத்தையும் ஆண்டவருக்கு முன்னாடி மன்னிப்பு கேடுன்னு சொல்லி அத்தனை தூக்கி போட்டு கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்க வாழ்க்கைய அவர் வரும் வரைக்கும் நான் உண்மையா செஞ்சு முடிப்பேன்னு சொல்லி அவர் நம்ம முன்னாடி வச்சு ஓடுறதுதான் அந்த ரொம்ப கிளியரான வசனம் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. நம்மளோட பாஸ்ட ஆண்டவர் பாக்குறது இல்லை. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அவர் ஒரு தடவை நம்ம மன்னிச்சுட்டாரு அப்படின்னா திருப்பி எடுத்து பாக்குறது கிடையாது. ஆனா இன்னைக்கு அவர் நம்மளுக்கு புது வாழ்க்கையை கொடுத்திருக்காரு. இந்த வசனங்கள் நமக்கு உள்ள போய் நம்மளை சுத்திகரிக்குது, நம்மளை கழுவுது. அவர் சிந்தின ரத்தம் ஒரு சொட்டு கூட வேஸ்ட் ஆகாதபடி இன்னைக்கு நம்மளை கழுவி புது மனுஷனாக நம்மளை மாற்றி கொண்டு வருது அப்படின்னா இன்னைக்கு இந்த வசனத்தின் மூலமா மட்டும்தான் அது நடக்கும். இன்னைக்கு நம்ம மனம் திரும்பினா மட்டும்தான் அது நடக்கும். நமக்குள்ள இன்னும் அந்த சில விஷயங்கள், கெட்ட விஷயங்கள், பாவமான காரியங்கள், ஒவ்வொரு விஷயம் இருந்தாலும், யாருக்குமே தெரியாத ஒவ்வொரு அந்தகார விஷயங்கள், பாவங்கள் நமக்கு இருந்தாலும் கர்த்தருக்கு முன்பாக வெளிச்சப்படுவோம். இன்னைக்கு அவருக்கு முன்பாக ஆண்டவரே இந்த மன்னிச்சிருங்கன்னு சொல்லி மனம் திரும்பி மாறும் பொழுது நம்மை கட்டி வச்சிருக்க ஒவ்வொரு சங்கிலிகளும் உடைக்கப்படும். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு கர்த்தர் நம்மளை தேடி வந்து நம்மளோட பேசுகிற வசனமா இருக்கு ஒவ்வொன்றையும். இதுக்கு நம்ம செவி கொடுக்க நம்ம ரெடியா இருக்கணும். சரி, மீகா 7ஆம் அதிகாரத்துல 19வது வசனத்தை வாசிப்போம். அவர் திரும்ப நம்மை இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். ஆமென்.
ஆமென். எப்படி அவரே அருமையா அந்த வசனத்தை கொடுத்திருக்காரு பாத்தீங்களா? நம்மளோட ஒவ்வொரு பாவங்களுக்கும் நமக்காக இறங்கி, இன்னைக்கு நம்ம மன்னிப்பு கேட்டோம்னா அதுக்காக இறங்கி அவர் வந்து நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் அத்தனைத்தையும் என்ன பண்றாரு? அவர் சமுத்திர தூக்கி போட்டு நம்ம மன்னிச்சு நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தகப்பனா இருக்கிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். அப்ப நம்ம கடவுளுக்கு முன்பாக ஆண்டவரே இந்த விஷயங்கள் நான் விட்டு வெளியேறேன்னு சொல்லி நம்ம விலகி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும் பொழுது நம்மளை புது மனுஷனாக மாற்றதை இந்த வசனத்தின் மூலமா பார்க்கிறோம். பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போய் புது மனுஷனாக, புது சிந்தையில, புது விசுவாசத்தோட கர்த்தர் என்னை மன்னிச்சுட்டார், எனக்காக அவர் நின்று கொண்டிருக்கிறார், இன்னைக்கு அவருக்குள்ள நான் எல்லா விஷயத்திலும் நான் மறைச்சு புது மனுஷனா இருக்கேன்னு சொல்லி அது விசுவாசத்தோட ஆண்டவங்களை துவங்க வைப்பார். சிஸ்டர்ஸ், நீங்க நல்லா கவனிச்சுக்கலாம். சவுலா இருந்தவர் ஏகப்பட்ட விஷயங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்கு விரோதியாக நின்று அவங்கள ஃபாலோ பண்ற அத்தனை மக்களையும் கொல்லக்கூடிய ஒரு மனுஷனா இருந்தவர் தனக்கு அப்புறம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தன் பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு முழுமையா திரும்பி பவுலாக இன்னைக்கு உலகமெல்லாம் அவரை பற்றி பேசக்கூடிய இன்னைக்கு இந்த புஸ்தகம் பைபிள் இன்னைக்கு நம்ம கையில இருக்குன்னா உலகமெல்லாம் புறஜாதி மக்களுக்கு அறிவிக்கப்பட்டதுன்னா அதுக்கு முக்கியமான காரணமா அவரை யூஸ் பண்ணான்ற வசனத்தின் மூலம் பார்க்கிறோம். சரி, இப்ப இவ்வளவு நேரம் வந்து ஆண்டவர் நமக்கு வந்து அவருக்கும் நமக்கும் தடையா இருக்க காரியங்கள் என்ன அப்படின்றது காட்டினாரு. என்னெல்லாம் செஞ்சா அது என்னெல்லாம் நம்ம விடலாம் அப்படின்ட்டு காமிச்சாரு. அதே மாதிரி நம்ம சில விஷயங்களும் பண்ண வேண்டியது இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டா, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நம்மளுடைய மூளை, நம்மளுடைய மனசு நம்ம அப்படின்னு சொல்லலாம். அந்த நம்ம எப்படி நம்மளோட சிந்தையை எப்படி ஒழுங்குபடுத்துதல் அப்படின்றது முக்கியமான விஷயமா இருக்கு. இப்ப சிந்தையை ஒழுங்குபடுத்துதல் என்ன பிரதர் இருக்கு அப்படின்னு கேட்டா, அங்க இருந்தா முக்கியமான விஷயமே ஆரம்பிக்குது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஏன்னா அதை நம்ம ஒழுங்குபடுத்திட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பாவங்களையோ நிறைய தடைகளோ கொண்டு வர நம்ம ஒவ்வொரு காரியங்களையும் இயேசுவின் நாமத்துல உடைச்செறிய முடியும்ன்றத அழகா வசனத்தின் மூலம் பார்க்க போறோம். எப்படி பார்க்கலாம்? ரோமர் 12ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். அப்ப இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் நம்ம போடாதபடி தேவன் நம்மை பெரியமும் பரிபூர்ணம் சித்தமும் என்னதென்று பகுத்தறிவதற்காக உங்கள் மனம் புதிதாக இருக்கிறதுக்கு மறுரூபம் ஆறுங்கன்னு சொன்னது போல இன்னைக்கு மறுரூபம் ஆகிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எப்ப மறுரூபம் ஆகும்னா எல்லாத்தையும் வெறுத்து கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்டா மட்டும்தான் நம்ம மறுரூபமாக முடியும். ஏன்னா அவர் மன்னிச்சாதான் அந்த மறுரூபத்துக்குள்ள போற முடியும்ன்றத வசனத்தின் மூலமாக பார்த்துட்டோம். நம்ம அதை உணர்ந்து நான் பண்ண தப்பு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அதை விட்டு விலகி வந்து இதை வெறுக்கிறோம். அந்த பாவத்தை வெறுக்கிறது முக்கியமான விஷயமா இருக்கு. அதை செய்யும் பொழுது ஆண்டவர் இப்படி ஒரு காரியத்தை கொடுக்குறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் வசனத்தின் மூலமாக. இதை செஞ்சோம் அப்படின்னா இதை நம்ம செய்யும் போது என்ன ஆகுது? நம்ம மனசுல ஒரு டிசிஷன் எடுக்கிறோம். ஐயோ நான் பண்ணது தப்பு, நான் இந்த விஷயத்த நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம டிசிஷன் எடுத்து கர்த்தருக்கு முன்பாக உண்மையா நம்ம இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா கர்த்தர் அழகா நம்மளை வந்து இந்த மாதிரி சிந்தனைகள்ல இருந்து நம்ம விலக்கி நம்மளை கொண்டு வராரு. நம்மளுக்குள்ள ஒரு டிசிப்ளின்டு மைண்டை உள்ள கொண்டு வராரு. சிந்தையில ஒரு ஒழுங்குபடுத்துதல் நம்மளுக்குள்ள நடக்குது அப்படின்றத இந்த வசனத்தின் மூலம் பார்க்கிறோம். சரி, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஆமென். அப்ப கவனிச்சீங்கன்னா முதல் என்ன பண்றாரு ஆண்டவர்? நம்மளை வந்து மறுரூபமாக்க சொல்றாரு. சிந்தையில மறுரூபமாகுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம சிந்தையில மறுரூபமாகனா அடுத்த பாவத்தை பார்க்கும்போது ஐயோ இது பாவம், நான் பார்க்க மாட்டேன், இதை நான் வெறுக்கிறேன், எனக்கு பிடிக்கல, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி உண்மையா இருப்பேன் அப்படின்னு நம்ம செய்யறோம மைண்ட்ல முடிவு எடுப்போம். எந்த ஒரு விஷயத்தை பேசுறதுக்கு முன்னாடி ஐயோ இந்த தவறான விஷயத்த நான் பேச மாட்டேன், அடுத்தவங்களை பற்றி புறணு பேச மாட்டேன், இல்லை அடுத்த மாதிரி கெட்ட சிந்தனைகள் வராதபடி இயேசு நேரத்தில் அப்பாலை போய் சாத்தானே அப்படின்னு நம்ம சொல்லி என்ன பண்ணுவோம்? ஒவ்வொரு விஷயத்துலயும் ஒரு கேட்டை போட்டு வெளியே வந்துகிட்டே இருப்போம். அப்படி செய்யறது முக்கியமான விஷயமா இருக்கு. இது மைண்ட்ல பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளோட சிந்தையில ஒரு டிசிப்ளின் வருது. அப்ப அந்த டிசிப்ளின் எப்படி கொண்டு வரணும்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்துவோட வசனம் மட்டும்தான் உள்ள வந்து பேசும். மகனே இதை பண்ணாத, மகளே இதை பண்ணாத, இதை பார்க்காத, செய்யாத, இப்படி பேசாத, தப்பு, வசனம் அப்படி சொல்லுதில்ல அப்படின்னு சொல்லி வசனம் நம்மளோட பேசணும். அப்ப அது என்ன பண்ணணும்? வெறுமையா அந்த மைண்டை வச்சுக்காத அப்படின்னு வசனத்தை வாசித்து பார்க்கும்போது ஆவியான வசனத்தின் மூலமா நம்மளோட பேசுவார். இது என்ன நடக்குது அப்படின்னா நம்ம மூளையில நம்மளோட சிந்தையில ஒரு டிசிப்ளின் கொண்டு வராரு ஆண்டவர், ஒரு ஒழுங்கை கொண்டு வராரு உள்ள. அதே
இப்ப இது மட்டும் பண்ணா போதுமா? கிடையாது. ஆண்டவர் என்ன பண்றாரு? அடுத்த வசனத்தை மூலம் காமிக்கிறார். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அப்ப நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறாரு நமக்கு ஒரு வேலை மைண்டுக்கு? இந்த மாதிரி நல்ல குணங்களை நம்ம சிந்திச்சு கொண்டே இருக்கு. இதான் காட்லி கண்டென்ட் உள்ள ஒரு மைண்ட். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது நமக்குள்ள பாவமான சிந்தை வராது, கெட்ட விஷயம் வராது. அடுத்தவங்க எப்படி கீழே இறக்கலாம், அடுத்தவங்க எப்படி புறணை சொல்றது எப்படி, அந்த கெட்ட பார்வை எப்படி இருக்கு, தப்பான விஷயத்தை என்னன்னு யோசிக்காதபடி ஆண்டவர் நல்ல காரியங்களை உள்ள விதைக்கிறார் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்ப இதெல்லாம் விதைக்கிறது எப்படி? வசனம் மட்டும்தான் இந்த வேலை செய்யும். அப்ப வசனத்தை கீழ்ப்படிஞ்சு வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும். ஆவியானவர் பேச நான் சொல்லிய வசனமே ஆவியும் ஜீவனுமா இருக்குன்னு சொன்னது போல ஆவியானவர் என்ன பண்றாரு? ஆவியும் ஜீவனுமா நின்று அவர் வசனத்தை நமக்கு உள்ள திணிக்கிறார் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்ப இந்த வசனத்தை நம்ம கேட்கறது, அதை கடைபிடிக்கிறது முக்கியமான விஷயமா இருக்கு. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டுமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். அப்ப நம்ம சிந்தைக்குள்ள வர எந்த விஷயமும், ஒரு மேன்மையான விஷயமா இருக்கலாம், எந்த விதமான சிந்தையா இருக்கலாம், எல்லா விஷயத்தையும் whatever you do, do it for the glory of God ன்னு வசனம் சொல்லுது. நீங்க எதை செஞ்சாலும் கர்த்தருடைய மகிமைக்கு செய்யணும். அப்ப எந்த காரியமா இருக்கலாம், அது சிந்தையா இருக்கலாம், பேச்சா இருக்கலாம், வாயில பேசுற விஷயமா இருக்கலாம், ஆக்ஷனா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் அவரை மகிமைப்படுத்தக்கூடிய காரியமா இருந்தா மட்டும் செய்யுங்க. அப்ப அவர் மகிமைப்படுத்தக்கூடிய காரியமா இல்லாத ஒரு காரியமா இருந்தா தயவு செய்யாதபடி எல்லாம் கிறிஸ்துவ கால் கீழே அடியில போடுற மாதிரி நம்ம அதை மிதிக்கக்கூடிய விஷயமா இருக்கணும். கர்த்தருடைய மகிமைக்காக நம்ம வாழ ரெடியா இருக்கும் பொழுது நம்ம ஆட்டோமேட்டிக்கா மைண்ட்ல சொல்லலாம், இது தப்பு, கர்த்தருக்கு முன்பாக தவறு, இது பைபிள் வசனம் இப்படி போட்டிருக்கு, இது தப்பு அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ள ஆண்டவர் பேசுவார் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அதை அவரை பேச விடணும். அப்ப வசனத்தை வாசிக்க 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 அந்த வசனங்கள் ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு பேசும். உங்களுக்கு நிதானிக்கிறதுக்கு தெளிந்த புத்தி நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய தகப்பனா இருக்கிறார் அப்பா. எந்த இடத்துலையும் குழப்பத்தையும் எந்த இடத்துலையும் பயத்தையும் கொடுக்கக்கூடிய தகப்பனா இல்லாதபடிக்கு வசனத்தினால் நம்மளை தெளிந்த புத்தியில நம்மளை திடமனதை ஆக்கக்கூடிய தகப்பனா இருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு? உங்களுடைய சிந்தையை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, உங்க சிந்தையை நீங்க அருமையாக ஒழுங்குபடுத்துங்கன்னு சொல்லி இந்த வசனத்தின் மூலமா பார்க்கிறோம். சரி, எப்படி? அது மட்டும் தானா? பார்க்கலாம். அடுத்த வசனம் சங்கீதம் 119ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்தை வாசிப்போம். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். ஆமென். அப்ப நம்ம எந்த நேரத்தையும் அந்த பாவம் செய்யாதபடிக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அவர் சொன்ன வார்த்தைகளை நம்ம இருதயத்துல வச்சு காத்துக்கொள்ளணும். கர்த்தர் பார்க்கிறாரு பார்க்கல அதெல்லாம் 2வது விஷயம். வார்த்தையாகிய தேவன் என்ன பண்றாரு? நம்ம இருதயத்துக்குள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் பேசியிருக்காருல, அது நமக்கு வரும். ஓ, இப்படி ஒரு இச்சையோட நான் பார்த்தேன்னா இது தவறு, ஆண்டவர் வசனத்துல சொல்லியிருக்கிறாரு, தப்பு, அப்ப நம்ம செய்யக்கூடாது. இந்த விஷயத்த நான் பண்ணேன் அப்படின்னா பாக்குறவங்க எல்லாம் தப்பா நினைப்பாங்க, என்னோட கிறிஸ்துவுக்கு அசிங்கமா போயிடும், அவருக்கு ரொம்ப கேவலமா போயிடும், நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கணும். இந்த காரியத்தை பண்ணா இவங்களுக்கு வேதனை கொடுக்கும், இது கர்த்தருக்கு முன்பாக தவறு, இப்படி வேதனை கொடுக்காதபடி அன்பு காட்ட சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உள்ள வசனங்கள் பேசும். இப்படிதான் நம்மளோட இருதயத்தை காத்துக்கொள்ளணும்னு சொல்லி ஆண்டவர் வசனத்தின் மூலமா பேசுறாரு, சிந்தையை காத்துக்கொள்ளணும் அப்படின்னு. சரி, அப்ப இவ்வளவு நேரம் ஆண்டவர் அது தடைகள் தான் என்ன, கர்த்தருக்கும் நமக்குள்ள தடைகள் எப்படி வரும், என்ன மாதிரி தடைகள், எந்த மாதிரி விஷயத்தை கட் பண்ணோம்னா அந்த தடைகள் இருந்து விலகி வரலாம் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் காட்டினவர் கடைசி சிந்தையை எப்படி காத்துக்கொள்ளணுன்றதையும் காத்துட்டார். இப்ப எல்லாவற்றுக்கும் மேலாக கிறிஸ்துவை எப்படி பின்பற்றுதல் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இவ்வளவு நேரம் அந்த தடை போராட்டம், அந்த போராட்டத்திலிருந்து எப்படி வெளியே வருது, எப்படி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறது, எப்படி நம்ம சிந்தையை மாத்திக்கிறது, இவ்வளோ ப்ராசஸை நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் இப்ப ஆண்டவர் முக்கியமான விஷயம் சொல்றாரு. என்ன? எல்லாவற்றுக்கும் மேலாக கிறிஸ்துவை எப்படி பின்பற்றுறது அப்படின்னு. அப்ப நம்ம எல்லா காரியங்களையும் தாண்டி நம்மளை மாற்றி நம்மளை கழுவி கர்த்தருக்குள்ள புது மனுஷனா நம்ம வந்திருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ள எப்படி நம்ம இன்னும் தாங்கி அவர் உறவை இன்னும் நம்ம பெருக்கிக் கொள்றதுன்றத வசனத்தின் மூலமா பார்க்க போறோம். லூக்கா 14ஆம் அதிகாரத்துல 26, 27 வசனத்தை வாசிப்போம். யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். ஆமென். அப்ப நமக்கு ரொம்ப கிளியரா தெரிஞ்சிச்சு, எல்லாத்துக்கும் மேல கிறிஸ்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அவர்தான் அந்த சுப்ரீம் லவ். அவருக்கு தான், அவர் மட்டும்தான் அன்கண்டிஷன் லவ் காட்டக்கூடிய தகப்பனா இருக்காரு. இந்த உலகத்துல யாராலும் அன்கண்டிஷன் லவ் காட்டவே முடியாது. இன்னைக்கு ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு, மேரேஜ் அப்படின்னு.
இன்னைக்கு இது நீ பண்ணு, நான் அதை பண்றேன், இன்னைக்கு பண்ணா நான் பண்ண மாட்டேன், நான் டிவோர்ஸ் வாங்குறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் ஒரு அக்ரிமெண்ட்குள்ளதான் இன்னைக்கு வாழ்க்கை ஓடிக்கிட்டு. இன்னைக்கு அந்த மாதிரி இல்லாதபடிக்கு இன்னைக்கு கிறிஸ்து நமக்கு என்ன பண்ணாரு, நம்ம சத்துருக்களா இருக்கும் போதே நம்மளை நேசிச்சு நமக்காக மரிச்ச கிறிஸ்துவ நம்ம வச்சிருக்கோம். இன்னைக்கு அவரோட அன்பு மட்டும்தான் அன்கண்டிஷனல் லவ், எந்த கண்டிஷனுமே இல்லாதபடி தாங்கி தாங்கி இரக்கத்தை ஊற்றக்கூட அன்பை ஊற்றக்கூடிய ஒரு அன்பா இருக்கு. இன்னைக்கு அவர் என்ன அவருக்கு அந்த அன்பை நம்ம காட்ட முதலாவதாக இன்னைக்கு அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், எல்லாத்துக்கும் முன்பாக கிறிஸ்துவனை முன்னிலைப்படுத்துன்றத அந்த வசனத்தின் மூலம் பார்க்கணும். அது மட்டுமா கிடையாது. எவன் தன்னுடைய எல்லா விஷயத்தையும் விட்டு தன் சிலுவையை சுமந்து கொண்டு, இன்னைக்கு நிறைய நேரங்களில் இவ்வளோ விஷயம் வேலை இருக்கு, என்ன குடும்பம் இருக்கு, நான் இது எல்லாத்தையும் விட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லாதபடிக்கு, இல்லது எல்லாத்தையும் நான் போட்டேன் கிறிஸ்து மட்டும் தான் வேணும் அப்படின்றத கேட்காதபடிக்கு என்ன பண்ற அழகா ஒவ்வொருக்கும் ஒருத்தவங்க சிலுவை இருக்கு, அத்தனை விஷயம் நம்ம தூக்கி கொண்டு அவர் அந்த கடமைகளோட இன்னைக்கு கிறிஸ்துவ நம்ம நேசிக்கிறது நம்மளுடைய கடமையா இருக்குன்னு அழகா பார்க்கிறோம். தன் சிலுவை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்பவன் எனக்கு சீசனா இருக்கு, பின் செல்லாதவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான்னு சொல்றாரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா அவர் மேல் நேசிச்சு அவருக்கு முன்பாக நம்மளோட ஒவ்வொரு காரியமும் நம்ம என்ன பண்ணணும், பாதுகாத்து நம்ம சிலுவையை சுமந்து கொண்டு ஒரு பின்னாடி போகணுன்றதை அழகா கிறிஸ்து நம்மளுக்கு எக்ஸாம்பிள் அந்த வசனத்துல காட்டுறாரு. சரி, அடுத்தது மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிப்போம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப ஏற்கனவே முதல் சொன்ன மாதிரி கிறிஸ்துவ முன்னிலை வைக்கணும். ரெண்டாவது அவரும் அவருடைய ராஜ்யத்தையும், தேவனுடைய ராஜ்யத்தையும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அவர் கொண்ட ஒவ்வொரு காரியங்களையும் வசனத்தையும் நம்ம தேடணும். அப்ப தேடும் பொழுது அப்ப இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப உலக பிரகாரமான விஷயம் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஆண்டவர் தர ரெடியா இருக்கார். சிஸ்டர்ஸ், நம்மளுடைய இருதயம் கத்தர் 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 அப்படின்னு சொல்லி அவருடைய காரியங்களை பார்க்கும் பொழுது நமக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டவர் அவரோட ப்ரொவிஷன்ஸ்ல நம்ம செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறார். சரி, யோவான் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆமென். ஆண்டவர் அழகா எண்ணெய் இல்லாம ஒன்றும் உங்களால் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் கூடாதுன்னா மஸ்ட் கூடாது, அது மாதிரி செய்யாதபடிக்கு அவரை டிபெண்ட் பண்ணி வாழணுன்றத அவர் ஆசைப்படுறாரு. இன்னைக்கு உலகம் நம்மளை இண்டிபெண்டா வாழணும் அப்படின்னு சொல்றாங்க. தனியா சுயமா நீ சம்பாதிக்கணும், சுயமா அந்த வேலை செய்யணும், சுயமா அந்த நீ ஒத்த கால சொந்த கால நிக்கணும் அப்படின்னு சொல்ற உலகத்துல அன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்ன நம்பி வா, நீ என்னோட இருப்பா, நீ என்னோட சேர்ந்து இருந்தேன்னா நீ இன்னும் அதிக கனியை கொடுக்க உன்னால முடியும், நீ தனியா எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி கிறிஸ்து சொல்றாரு. இன்னைக்கு இதுதான் கர்த்தர் விரும்புகிற காரியம். இன்னைக்கு கிறிஸ்துவை முன்னிலைப்படுத்தி அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவரை இறுக்கி பிடித்து கொண்டு வாழக்கூடிய ஒரு முக்கியமான வாழ்க்கை. அப்படி வாழ்ற வாழ்க்கைக்கு மத்தியில எந்த தடையும் வராது. சிஸ்டர்ஸ், சங்கீதம் 73ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்போம். பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லை. ஆமென். அப்ப பரலோகத்தில் உண்மை இல்லாம எனக்கு யாரு உண்டு, அங்கேயும் அவர் தான், இங்கேயும் அவர் தான். இந்த பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேற எந்த மேலும் விருப்பம் இல்லை ஆண்டவரே, நீங்க மட்டும்தான் சொல்லி அந்த மாதிரி சிந்தனை நம்ம மைண்ட்ல வச்சுக்கும் பொழுது இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் நமக்கு நம்ம அருமையாக நம்ம கிறிஸ்துக்கும் நடுவில் எந்த தடையும் வராதபடி நம்மளோட உறவை இன்னும் அதிகமாக பெருக்கிக் கொள்ள முடியும். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், முதல்ல நம்ம பார்த்தோம் இன்னைக்கு நமக்கும் கிறிஸ்துக்கும் தடையை அணைக்கிற காரியங்கள் என்ன அப்படின்றத நம்ம அறிந்து கொண்டு அதுக்கு என்னன்றது கத்துக்கொண்டு ஆண்டவர்கிட்ட தெரியலன்னா, ஆண்டவரே என் இருதயத்தை சுத்திகரித்து பாருங்க ஆண்டவரே, இதை நான் உமக்கு முன்பாக விரோதம் பண்ணிட்டேன்னா, உமக்கும் எனக்கும் நிறைய தடைகள் வருது அப்படின்னா அது என்னன்றது காட்டுங்க, நான் அதை மாறிக்கிறேன்னு சொல்லி அதுல மாறி எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருக்கு முன்பாக நம்ம சிந்தையை காத்துக்கொண்டு நம்ம ஒழுக்கத்துல நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு முன்பாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கும் கர்த்தருக்கு முன்பாக எந்த வித தடையும் இல்லாதபடியாக காத்துக்கொள்வார். இன்னைக்கு இப்படி அருமையான வசனம் கொடுத்த கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தலாம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள அன்பான தேவனே, உங்க துதிக்கிறோம், உங்க ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான வேலையில ஆண்டவரே, முதலாவது நம்ம சொன்னது போல ஆண்டவரே அப்பா, எத்தனையோ ஜனங்கள் பல விஷயத்துக்காக ஒன்று கூடி நிற்கிறாங்க, ஒரு கூட்டத்தை கூட்டுக்கிறாங்க, பேசுறாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி நாங்க இல்லாதபடிக்கு வசனத்தை ஆராயப்படுகிறது, வசனத்தை கேட்கறதுக்கு, நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நாங்க கேட்கறதுக்கு எங்களை ஒன்று கூட்டினதுக்காக நாங்க நன்றி செலுத்துறோம். இப்படி ஒரு பாக்கியம் கிடைக்காதப்பா தேவரே, இதை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துறோம் அப்பா. தேவரே, உங்களுடைய வார்த்தைகளை நாங்க கேட்டு தேவரே இனி எங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில, எங்க ஜெப வாழ்க்கையில ஆண்டவரே உமக்கும் எங்களுக்கும் தடை இல்லாதபடி, எந்த விதமான சங்கிலிகளும் எங்களுக்கு பின்னாடி இல்லாதபடி அத்தனையும் உடைக்கிறோம் ஆண்டவரே. நீங்க தேவரே எங்களுக்கு
எங்களுக்குள்ள என்ன விஷயம் இருக்கோ அதை பார்த்து தேவரே எங்களை மாற்றி கொடுங்க. நாங்க இன்னும் அதிகமாக உங்களோட உறவோட தேவரே நாங்க வளர கிருபை கொடுங்க ஆண்டவரே. தேவரே எங்களை மனசை தாழ்த்தி கொடுங்க. ஒவ்வொரு ஜாயின் பண்ணிக்க ஒவ்வொரு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் தேவரே அவங்களோட ஒவ்வொரு ஜெபத்தையும் கேளுங்க ஆண்டவரே. அப்பா அவங்களுக்குள்ள என்ன விஷயம் இருக்குதோ, அவங்க ஏதாவது தவறுகள் பண்ணியிருந்தாலோ தேவரே, எந்த விஷயம் ஏக்கம் இருந்தாலும் என்ன தேவை இருந்தாலும் அத்தனையும் சந்திக்கக்கூடிய தேப்பனா இருக்கீங்க ஆண்டவரே. தேவரே நீங்க நடத்தி செல்லுங்க. இன்னைக்கு எல்லா காரியங்களும் உம்மது கையில ஒப்படைக்கிறோம் அப்பா. நீங்க வல்லமையுள்ள கர்த்தரா இருக்கீங்க ஆண்டவரே. உம்மால முடியாத காரியம் எதுவுமே இல்லை. நாங்க என்றைக்கும் வெட்கப்பட்டு தலை குனிந்து போகாதபடி தேவரே எங்களை தலையை உயர்த்தக்கூடிய தகப்பனா இருக்க இந்த நேரத்தில் ஆண்டவரே, யாருக்காவது இங்க சுகவீனங்கள் பலவீனங்கள் எது இருந்தாலும் இயேசு மத்தில வெளிப்படும் கட்டளை எடுங்க ஆண்டவரே. நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய நாமத்தினால் ஆண்டவரே நாங்க இத்தனை விஷயத்த கேட்கிறோம். எல்லாத்தையும் உங்க கையில ஒப்படைக்கிறோம்ப்பா. இயேசு மாத்திரம் வேண்டிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord, brothers and sisters.